வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கான ரிவ்யூஸில் நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்து விக்கி கார் கன்சல்ட்டிங்கில் தான் இருக்கும். இந்த ஷாப்போட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் திருநெல்வேலி டு தென்காசி மெயின் ரோட்டில் மகிழ் வண்ணனாதபுரம் அங்கே ஊரில் தான் இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காண்டாக்ட் நம்பரும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம், அதோட ஷாப்போட லொக்கேஷனும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஏதாவது தகவல் வேணும்னா காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். வாங்க இன்றைக்கான ரிவ்யூஸில் என்னென்ன கார் இருக்குன்னு சொல்லி ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது ஒரு கார் டீட்டெயில்ஸ் வேணும்னா மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்த்துக்கிற வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா ஸ்கோடாவில் ஃபேபியா. இது ஒரு பெட்ரோல் வேரியண்ட். மாடல் பார்த்தீங்கன்னா 2009 மாடல். நம்பர் ஆஃப் ஓனர்ஸ் 4 ஓனர் ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. ஆனால் வண்டியை பொறுத்த வரைக்கும் 4 ஓனர் ஹேண்டில் பண்ண மாதிரி கிடையாது. அந்தளவுக்கு வண்டி நல்லா குவாலிட்டியாக இருக்குது. வண்டியோட அவுட்லுக் பாருங்கள். வண்டியோட பெயிண்டிங் குவாலிட்டி எல்லாமே நல்லா இருக்குதுங்க. வண்டி ஹெட்லைட் மட்டும் டூம் மட்டும் கொஞ்சம் பாலிஷ் பண்ணாமல் இருக்குது. அதையும் வாங்க உங்களுக்கு பாலிஷ் பண்ணி கொடுத்துருந்தோம். அதர்வைஸ் வண்டி நல்லா குவாலிட்டியாக இருக்குதுங்க. வண்டியை பார்க்கறதுக்கே நல்லாயிருக்கும். டயர் பாயிண்ட்லாம் உங்களுக்கு அபோவ் 60% கண்டிஷனில் இருக்கும். பேக் வைப்பர் ஆப்ஷன்ஸ்லாம் வந்துடும். விண்டோஸ் பொறுத்த வரைக்கும் 4 விண்டோ, பவர் விண்டோ. இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா சேஃப்டி ஃபீச்சர்ஸ் 2 ஏர்பேக் ஃபீச்சர் கொடுத்துருக்குறாங்க. ஒரு கம்மியான பட்ஜெட்டில் உங்களுக்கு ஏர்பேக் ஃபீச்சர்ஸோட வெஹிக்கிள் வேணும்னா இதை பாருங்கள். கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 67,000 கிலோமீட்டர் மட்டும் தான் டிரைவிங் பண்ணியிருக்குது. டிரைவர் சைடு ஏர்பேக் வந்துடும், கோ டிரைவர் சைடு ஏர்பேக் வந்துடும். ஏசி ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்துடும். இன்டீரியர் வியூ பாருங்கள். இன்டீரியர் வியூ நல்லா குட். பேக் வியூ பாருங்கள். பேக் வியூவும் நல்லா குட் கண்டிஷனில் தான் இருக்குது. டேஷ்போர்டு வியூ பாருங்கள். வண்டியோட குவாலிட்டி தெரியும், அந்தளவுக்கு நல்லா வச்சுருக்கிறாங்க டேஷ்போர்டு வியூ. 2009 மாடல் ஸ்கோடா ஃபேபியா. 2 ஏர்பேக் ஃபீச்சரோடு இருக்குது. ஓனர் மட்டும் 4 ஓனர் ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. வண்டி குவாலிட்டி நல்லாவே இருக்குது. இந்த வண்டிக்கு நாங்கள் கோட் பண்ணியிருக்கிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,55,000 மட்டும்தான் கோட் பண்ணியிருக்கோம். நேரில் வாங்க உங்களுக்கு சூப்பராக பண்ணி கொடுக்கலாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஃபோர்டு ஃபியஸ்டா 2010 மாடல். இது ஒரு டீசல் வேரியண்ட். வண்டி நல்லா பிளாக் கலரில் நல்லா அட்ராக்டிவ் கலரில் இருக்குது. ஒரு செடான் டைப் வெஹிக்கிள். வண்டியை பாருங்கள். நீங்கள் ஒரு டாப் மாடல் வெஹிக்கிள். ஏர்பேக் ஃபீச்சர்ஸ்லாம் வரும். நம்பர் ஆஃப் ஓனர்ஸ் பொறுத்த வரைக்கும் 2 ஓனர் ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. ஃபியஸ்டா டயர் பாயிண்ட் ஒரு நல்ல புது டயராக இருக்குங்க. ஒரு சேட் டயர் போட்டிருக்கிறாங்க. லைவ்லேயே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. எக்ஸ்டீரியர் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் வண்டி நல்லா பளபளன்னு மினுங்குதுங்க. அந்தளவுக்கு ஒரு பிளாக் கலர்னால நல்லா அட்ராக்டிவாக இருக்குது. பவர் விண்டோ வந்துடும், பவர் ஸ்டீரிங், ஏசி. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு கம்மியான கிலோமீட்டர் ஓடின வெஹிக்கிள். 97,000 கிலோமீட்டர் மட்டும் தான் ஓடி இருக்குது. செட்டை பொறுத்த வரைக்கும் நல்லா கம்பெனி செட்டு வந்துடுங்க. டேஷ்போர்டே நல்லா அழகாக இருக்கும். அந்தளவுக்கான செட்டு வந்துடும். அதுமாதிரி ஃபோர்டு பிராண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் சவுண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஊஃபர் எதுவுமே தேவையில்லை. அந்தளவுக்கான எஃபெக்ட் இருக்கும் ஆடியோவில். பார்த்து லைவ்லேயே பாருங்கள். பேக் சைடு வியூவும் நல்லா குட் குவாலிட்டியில் தான் கொடுத்துருக்குறாங்க. ரெக்ஸின் சீட் கொடுத்து ஒரு கம்மியான பட்ஜெட்டில் தான் இந்த வண்டி உங்களுக்கு கோட் பண்ணியிருக்கோம். ஃபியஸ்டா டேஷ்போர்டு அமைப்பே நல்லா பார்க்க அழகாக இருக்கும். அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்குது. லைவில் பாருங்கள். ஃபியஸ்டா 2010 மாடல். நம்பர் ஆஃப் ஓனர்ஸ் 2 ஓனர். டீசல் வேரியண்ட். இதுக்கு நாங்கள் கோட் பண்ணியிருக்கிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2,10,000 மட்டும் தான் கோட் பண்ணியிருக்கோம். நேரில் வாங்க உங்களுக்கு பெஸ்ட் ப்ரைஸில் பண்ணி கொடுக்குறோம். சவர்லட் ஸ்பார்க். இது 2009 மாடல். நம்பர் ஆஃப் ஓனர்ஸ் 2 ஓனர் ஹேண்டில் பண்ணியிருக்கிறாங்க. இது ஒரு பெட்ரோல் வேரியண்ட்டு. வண்டி ஓட்ட வைக்க எல்லாமே சூப்பராக இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் 2 டூம் மட்டும் ஃபேடாக இருக்குது. அதர்வைஸ் வண்டி நல்லா குவாலிட்டியாக தாங்க இருக்குது. லைவில் பாருங்கள். கிலோமீட்டர் ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு
16-17 கிலோமீட்ரு உங்களுக்கு கொடுக்கும். அது டயர் பாயிண்ட் அபவ் 80% கண்டிஷனில் இருக்கும். ஒரு சிம்பிளிஃபையான காரு, அதாவது சின்ன ஃபேமிலி வேணும், சின்ன ஃபேமிலி சிம்பிளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறவங்க மறக்காமல் செவரட் ஸ்பார்க்கை சூஸ் பண்ணுங்கள். ரியர் சைடு வியூ பொறுத்த வரைக்குமே நல்லா குவாலிட்டியாக தாங்க இருக்குது. லைவில் பாருங்கள், ஒரு சிகப்பு கலருங்கன்னே வண்டி வந்து உங்களுக்கு பார்க்க நல்லா பாலிஷாக இருக்குது. ஒரு பாலிஷ் மட்டும் போட்டிங்கன்னா வண்டியை எடுத்து வண்டி உங்களுக்கு அந்தளவுக்கு சூப்பராக மினுங்கும். விண்டோஸ் பொறுத்த வரைக்கும் பேசிக் விண்டோ தான், நார்மலாக தான் சுற்றுற டைப்பு. பவர் ஸ்டீரிங் வந்துடும், ஏசி வந்துடும். சீட் கவர்ஸ்லாம் வந்து டஸ்ட்டாக இருக்குது. ஆனால் வண்டி பார்த்தீங்கன்னா சீட் கவர்ஸ்லாம் நல்லா இருக்கக்கூடிய சீட் கவர் தான், டஸ்ட்டாக இருக்குது. கிலோமீட்டர்லாம் அந்த வண்டி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 80,000 கிலோமீட்டர் மட்டும் தான் ட்ராவல் பண்ணியிருக்கு. வண்டி ஓட்ட வைக்க எல்லாமே நல்லா குட் கண்டிஷனில் இருக்குது. இன்டீரியர் வியூ பொறுத்த வரைக்கும் 2 சோனி ஸ்பீக்கர் வச்சுருக்குறாங்க. செவர்லெட் ஸ்பார்க் 2009 மாடல். நம்பர் ஆஃப் ஓனர்ஸ் 2 ஓனர் ஹேண்டில் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு கோட் பண்ணியிருக்கிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,30,000 மட்டும் தான் கோட் பண்ணியிருக்கோம். நேரில் வாங்க உங்களுக்கு பெஸ்ட் ப்ரைஸில் பண்ணி கொடுக்குறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம பார்த்துக்கிற வண்டி 2008 மாடல் ஹூண்டாய் i10. வண்டி நல்லா பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய வண்டி தான். நம்பர் ஆஃப் ஓனர்ஸ் 3 ஓனர் ஹேண்டில் பண்ணியிருக்கிறாங்க. வண்டியோட குவாலிட்டியை பாருங்கள். வேரியண்ட் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வேரியண்ட் i10 2008 மாடல். ஃப்ரண்ட் பேனட் மட்டும் லைட்டாக ஃபேடாக இருக்குது. அதர்வைஸ் வண்டி நல்லா தாங்க இருக்கும், எந்த குறையுமே கிடையாது. டயர் பாயிண்ட் வியூ பாருங்கள். எல்லா டயருமே ஒரு 60% நம்ம எடுத்து ஓட்டுற கண்டிஷனில் தான் இருக்கும். எதுவுமே நம்ம மாற்றண்டா. i10ல் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ஒரு எரா டைப்பு. 2 பவர் விண்டோ வந்துடும், 2 நார்மல் விண்டோ வரும், பவர் ஸ்டீரிங், ஏசி ஆப்ஷன்ஸ்லாம் வரும். இன்டீரியர் வியூ பாருங்கள். நான் சொன்ன மாதிரி 2 பவர் விண்டோ, பவர் ஸ்டீரிங், ஏசிலாம் நல்லாயிருக்கும். டச் செட்டு அவைலபிளாக இருக்குதுங்க. கிலோமீட்டர் டிரைவிங் பார்த்தீங்கன்னா இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 1,10,000 கிலோமீட்டர் மட்டும் டிரைவிங் பண்ணியிருக்கு. வண்டி நல்லா குவாலிட்டியாகவே இருக்குது. சீட் கவர்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது. ஒரு கம்மியான பட்ஜெட்டில் போகணுங்கிறவங்க இதை பாருங்கள். பேக்கில் விண்டோஸ் பொறுத்த வரைக்கும் 2 விண்டோ நார்மல் விண்டோ வந்துடும். சீட் கவர்ஸ்லாம் நல்லா தான் இருக்குது கொடுத்துருக்காங்க. (2008) மாடல் ஹூண்டாய். இதுக்கு கோட் பண்ணியிருக்கிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,60,000 மட்டும் தான் கோட் பண்ணியிருக்கோம். 3 ஓனர் ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. நேரில் வாங்க, அந்த ப்ரைஸுமே பார்த்தீங்கன்னா நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். ஃபியட் பேலியோ 2007 மாடல். நம்பர் ஆஃப் ஓனர்ஸ் 3 ஓனர். இதோட வேரியண்ட் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வேரியண்ட். ஒரு கம்மியான பட்ஜெட்டில் வண்டி எடுக்கணும்னு சொல்லி நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த வண்டியை சூஸ் பண்ணுங்கள். இது ஒரு ஹேட்ச்பேக் டைப்பில் வண்டி, சிம்பிளிஃபையாக நல்லாயிருக்கும். டயர் பாயிண்ட் வியூ பாருங்கள். எல்லாமே புது டயர் தான் கொடுத்துருக்காங்க. பொறுத்த வரைக்கும் என்ஜின் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நல்லா சூப்பராகவே இருக்கும். அது ஃபியட் பிராண்ட்ஸ் யூஸ் பண்ணவங்களுக்கே தெரியும். என்ஜின் வந்து அந்தளவுக்கு குவாலிட்டியாக கொடுப்பாங்க. இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் 2 விண்டோ பவர் விண்டோ வந்துடும், பவர் ஸ்டீரிங் வந்துடும், ஏசி ஆப்ஷன்ஸும் வந்துடும். வண்டி நல்லா சூப்பராக இருக்குதுங்க பார்க்கறதுக்கு. லைவ்ல பாருங்கள். சீட் கவர்ஸ் பொறுத்த வரைக்கும் ரெக்ஸின் சீட் தான் கொடுத்துருக்காங்க. வண்டி அதாவது கம்மியான பட்ஜெட்டில் போகிறவங்க கண்டிப்பாக இந்த வண்டி யூஸ் பண்ணுங்கள். வண்டி நல்லா சூப்பராகவே இருக்கும். பேக் சைடு வியூ பாருங்கள். டோர் பேட் ஆகட்டும், அந்த சீட் கவர்ஸ் ஆகட்டும், எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குதுன்னு பாருங்கள். ஒரு கம்மியான பட்ஜெட்டில் ஒரு குவாலிட்டியாக வண்டி வேணும்னு சொன்னீங்கன்னா மறக்காமல் இந்த வண்டியை பை பண்ணுங்கள். அந்தளவுக்கு வண்டி உங்களுக்கு குவாலிட்டியாக இருக்கும். 2007 மாடல் ஃபியட் பேலியோ பெட்ரோல் வேரியண்ட். இதுக்கு கோட் பண்ணியிருக்கிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,10,000 மட்டும் தான் கோட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம பார்த்துக்கிற வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா ரெனால்ட் பல்ஸ். இது ஒரு டீசல் வேரியண்ட். 2014 மாடல். நம்பர் ஆஃப் ஓனர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரே ஓனர் மட்டும் தான் ஹேண்டில் பண்ணியிருக்கிறாங்க. வண்டி நல்லா குவாலிட்டியாகவே இருக்கும். வாங்க வண்டியோட டீட்டெயில்ஸ் பார்க்கலாம், எக்ஸ்டீரியர் குவாலிட்டி எல்லாத்தையும். 2014 மாடல் பல்ஸ். இந்த வண்டிக்கு இன்சூரன்ஸ் பண்ணிட்டா கரண்ட்டில் இல்லை அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு டாப் மாடல் வெஹிக்கிள். பட்டன் ஸ்டார்ட் சிஸ்டம் எல்லாமே வந்துடும். ஏபிஎஸ் பிரேக்கிங், ஏர் பேக் ஃபீச்சர்ஸ் எல்லாம் வந்துடும். இது பெர் லிட்டருக்கு பார்த்தீங்கன்னா ஷோயராக 22 கிலோமீட்டர் கொடுக்குறதையும் சொல்லியிருக்காங்க. வீல்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாமே உங்களுக்கு 4மே அலாய் வீல் தான்.
ஃப்ரண்ட்டு மட்டும் பார்த்தீங்கன்னா ஸ்டெப்னி டயர் இதில் கொடுத்துருக்காங்க, அதனால் அலாய்வில் இல்லாமல் இருக்குது. அலாய்வில் ஸ்டெப்னியில் இருக்குங்கிறதே சொல்லியிருக்காங்க. பேக் சைடு வியூவும் பார்க்க நல்லா தான் இருக்குது. RXZ அப்படிங்கிறதுனால இது ஒரு டாப் மாடலு. விண்டோஸ் பொறுத்த வரைக்கும் 4 விண்டோ, பவர் ஸ்டீரிங், ஏசி ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்துடும். செட்டு கம்பெனி செட்டு இன்ஃபில்டாகவே வந்துடும். டூயல் ஏர் பேக்கும் வந்துடும். அதாவது டிரைவர் சைடு ஏர் பேக்கு, கோ டிரைவர் சைடு ஏர் பேக்கு. வண்டி ஸ்டார்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா பட்டன் ஸ்டார்ட் சிஸ்டம் தான். சீட் கவர்ஸ் எல்லாமே நல்லா குவாலிட்டியாக இருக்குது. கிலோமீட்டர் டிரைவிங் பார்த்தீங்கன்னா இந்த வண்டி 60,000 கிலோமீட்டர் மட்டும் டிரைவிங் பண்ணியிருக்கு. விண்டோஸ் பார்த்தீங்கன்னா பவர் விண்டோஸ். பேக் சைடு வியூவில் பாருங்கள், ஸ்பேஸ் நல்லாவே இருக்குங்க ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு. அந்தளவுக்கு நான் ஒரு குவாலிட்டியாக இருக்குது வெஹிக்கிள். டேஷ்போர்டு வியூ பாருங்கள், கம்பெனி செட்டு எல்லாமே இன்ஃபில்டாகவே வந்துடும். 2014 மாடல் ரெனால்ட் லோகன். ஒரே ஓனர் மட்டும் தான் ஹேண்டில் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு கோட் பண்ணியிருக்கிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3,25,000 ரூபா மட்டும் தான் கோட் பண்ணியிருக்கோம். நேரில் வந்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பர் ப்ரைஸில் குறைச்சி பண்ணி கொடுக்கலாங்கிறது சொல்லியிருக்குங்க. இப்போ நம்ம பார்த்துருக்க வண்டி Hyundai i20. இதோட மாடல் பார்த்தீங்கன்னா 2010 மாடல். ஓனர் பார்த்தீங்கன்னா ஒரே ஓனர் தான் ஹேண்டில் பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு டாப் மாடல் வெஹிக்கிள். i20 ஸ்போர்ட்ஸ் டீசல் வேரியண்ட். இதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஏர் பேக் ஃபீச்சர்ஸு, ABS பிரேக்கிங் சிஸ்டம் எல்லாமே வந்துடும். வாங்க வண்டியோட அவுட்டர் குவாலிட்டியை பார்க்கலாம். அவுட்டர் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் வண்டி நல்லா எந்த கம்ப்ளைண்ட்டுமே இல்லை. வண்டி நல்லா பார்க்கவே நல்லா அப்பியரன்ஸ் வைஸ் நல்லா இருக்குது. டயர் பாயிண்ட்டும் உங்களுக்கு நல்லா இருக்குங்க. அலாய்வில் தான் கொடுத்துருக்குறாங்க. லைவில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது ஒரு டீசல் வேரியண்ட். உங்களுக்கு கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஷுவராக 20 கிலோமீட்டர் பெர் லிட்டருக்கு கொடுக்கும். இன்டீரியர் பொறுத்தவரைக்கும் 2 ஏர் பேக் ஃபீச்சர்ஸ் வந்துடும். ஸ்டீரிங் மவுண்ட்டு, பவர் விண்டோ, பவர் ஸ்டீரிங் எல்லா ஆப்ஷன்ஸுமே வந்துடும். சீட் கவர்ஸ் எல்லாமே ரெக்ஸின் சீட் தான். டேஷ்போர்டு வியூ பாருங்கள், வண்டி நல்லா அருமையாக இருக்குது. ஏசி எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்குது. Hyundai i20 2010 மாடல். ஒரே ஓனர் மட்டும் தான் ஹேண்டில் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு கோட் பண்ணியிருக்கிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2,75,000 ரூபா கோட் பண்ணியிருக்கோம். நேரில் வாங்க குறைச்சி பேசிக்கலாங்க சொல்லியிருக்கேன்.